ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட இடைபடுகிறீர் ஆண்டவரே. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜனம் எது என்று சொல்லப்பட்டபடி 2 பேர் 3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடினாலும் அங்கே வருவேன் என்று வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலே உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வசனத்தை அனுப்புவீராக. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. இங்கே போதிக்கிறவங்க கேட்கிறவங்கன்னு வேற யாருமே இல்லை ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு போதகர். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு மூத்த போதகராய் இருக்கிறீர். கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல ஆமோஸ் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், வசனத்துக்கு பஞ்சம் உண்டாகும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜலக்குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது கடைசி காலத்திலே அப்படி ஒரு பஞ்சம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படி ஒரு பஞ்சம் இந்த காலகட்டத்திலே வந்திருக்கு. ஒருவேளை நீங்க கேட்கலாம், இப்ப என்னங்க வசனத்துக்கு பஞ்சம் இருக்கு, நீங்க எல்லாம் சும்மா சொல்றீங்க, வசனத்துக்கு இப்ப என்ன குறைவு இருக்கு? எத்தனை யூடியூப் சேனல், எத்தனை ஃபேஸ்புக்கு, எவ்வளோ டிவி சேனல்ஸ், அப்படி இருக்கும்போது வசனத்துக்கு என்னங்க பஞ்சம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு பக்கம், ஒருவேளை இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம இதை சொல்லுவோமானா, எவ்வளவு சபைகள், எவ்வளவு ஊழியர்கள், இவ்வளவு இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்துக்கு எப்படி பஞ்சம் இருந்துச்சு, இனிமேலும் வராது, இப்பவும் வராது அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். என்னுடைய நிதானத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இப்பொழுது வசனத்துக்கான பஞ்சகாலம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு சொன்னா அது பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் அப்படிதான் அதை புரிய பண்ணினார். இந்த பூமி இருக்க, இதுக்கு பேரு வாட்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் உலகம் அல்லது தண்ணீர் தேசம் இதுக்கு பேர். கிட்டத்தட்ட 70% மேல தண்ணி இருக்கு, 30% தான் லேண்ட். அதாவது இந்த லேண்டை விட 2 மடங்கு தண்ணி அதிகமாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில இருக்கிற இந்த 30% லேண்ட்ல பெரும்பான்மையானவர்கள் தண்ணீர் பஞ்சத்துல இருக்கிறாங்க. நிறைய நாடுகள் தண்ணி பஞ்சத்துல இருக்கு, குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நாடுகள் தண்ணியை காசு கொடுத்து வாங்குறாங்க, பல நாடுகள் இன்னைக்கு காசு கொடுத்து தான் தண்ணி குடிக்குது. இப்ப 70% தண்ணி இருக்கு, ஆனா தேசங்கள் தண்ணீர் பஞ்சத்துல இருக்கு. அப்ப தண்ணீர் பஞ்சம்னா என்ன? தண்ணி இல்லாதது தண்ணீர் பஞ்சம் இல்லை, நம்முடைய தாகத்தை தீர்க்காத தண்ணீர் நிறைய இருக்கு. தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் இல்லை, அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். அதாவது 70% கடல் தண்ணி இருக்கு, இந்த தண்ணி தாகத்தை தீர்க்காது. தண்ணி இருக்கிறதுனால இந்த பூமியில தண்ணி இருக்கு, பஞ்சமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் கிடையாது. அதே மாதிரிதான் வசன பஞ்சம்னா என்ன? வசனம் இல்லைன்னு ஆயிடாது, சபை இல்லைன்னு ஆயிடாது, ஊழியக்காரன் இல்லைன்னு ஆயிடாது. இருக்கும், நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்கணும். அந்த வசனம் இருந்தாதான் வசன பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு எவ்வளவு வசனங்கள் வருகிறது, ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் சர்மன் கொடுக்கப்படுது. ஆனா எவ்வளவு உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்கிறது? நம்ம ஆத்மாவை குத்துகிறதாக, அல்லது நம்ம ஆத்மாவை திருப்தி பண்ணுகிறதாக, அல்லது நம்முடைய ஆத்மாவுக்குள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக எந்த அளவுக்கு வசனம் இருக்கு? அது கிடைக்கலன்னா தான் அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். இன்னைக்கு அதுதான் அந்த காலகட்டம் தான் இருக்கு. நாம எதையுமே நிறைய இருக்குன்னு வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. நிறைய இருக்கிறதுனால பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை.
எது நம்முடைய தேவையோ அந்த தேவை கிடைக்காவிட்டால் அதுக்கு பேரு பஞ்சம். அதான் அதனுடைய அர்த்தம். இப்ப வசன பஞ்ச காலம். இந்த வசன பஞ்ச காலத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் இதே மாதிரி பைபிள்ல நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு வசன பஞ்ச காலம் பூமியில வந்திருக்கு. அதைத்தான் நான் வாசிச்சேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு நியாயப்பிரமாணம் இல்லையா, நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகம் இல்லையா, அன்னைக்கு ஆசாரியன் இல்லையா, லேவியர்கள் இல்லையா, ஏன் அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரம் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, பிரதான ஆசாரியன் இருக்கா, பணிவிடை செய்கிற லேவியர்கள் இருக்கிறார்கள், ஏன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மோசே எழுதி கொடுத்துட்டு போனது இருக்குது, எல்லாமே தான் இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அப்போ கர்த்தருடைய வசனம் அபூர்வம்னா என்ன? வசனம் இருக்கு, அதிலிருந்து கர்த்தர் பேசவில்லை, கர்த்தருடைய வசனம் வெளிப்படவில்லை, கர்த்தருடைய வசனத்துல வெளிப்பாடு இல்லை. இருக்கு, பைபிள் இருக்கு. அந்த வெளிப்பாடு வரும்போதுதான் கர்த்தர் பேசுகிறார்னு அர்த்தம். அப்பதான் அந்த நேரத்திற்கு கர்த்தர் இடைப்பட்டார்னு அர்த்தம். அதுதான் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வசனம் வெளிப்படுறதுக்கு நிறைய மெத்தட் வச்சிருந்தாங்க. நிறைய மெத்தட்ஸ் அவங்ககிட்ட இருந்துச்சு, ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஒன்று, கர்த்தர் அவர்களுக்கு நேரடியாய் பேசுவார், அப்படி ஒரு மெத்தட் இருந்துச்சு. ரெண்டாவது, சில தீர்க்கதரிசிகள் வழியாக பேசுவார், அப்படியும் இருந்தது. மூன்றாவது, இந்த வசனத்தின் மூலமாக பேசுவார், அப்படியும் இருந்தது. நாலாவது, ஊரீம் தும்மீம்னு சொல்வாங்க, ஆசாரியனுடைய ட்ரெஸ்ல இருக்கும், அதுல கர்த்தருடைய சித்தம் வெளிப்படும். அதனாலதான் சவுல் ஒரு இடத்துல சொல்வாரு, கர்த்தர் எனக்கு ஊரீம் தும்மீம் வழியாகவும் பேசவில்லை அப்படின்னு சொல்வார். அதற்கு பிறகு சொப்பனங்கள், தரிசனங்கள் இருந்தது, அதன் வழியாகவும் கர்த்தர் பேசல. அப்ப எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கல. கர்த்தர் அவர்களுக்கு அந்த காலத்துல எல்லாத்தையும் நிறுத்தி வச்சார். அதுதான் அதோட ஒட்டி வருது, பிரதட்சணமான தரிசனம் இருந்ததில்லை, வார்த்தையும் இல்லையா, தரிசனமும் இல்லையா. இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் இருக்கிறதா? அதான் கேள்வி. நான் தீர்க்கதரிசிகள் இல்லை என்று சொல்லவில்லை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எங்கே இருக்கிறார்கள்? எங்கேயோ கண்மலை வெடிப்புக்குள்ளே அவர்கள் மறைந்து இருக்கிறார்கள், எங்கேயோ அவர்கள் ஒரு இடத்துல ஒளிப்பிடத்தில் அவர்கள் மறைந்து இருக்கிறார்கள். கெபியிலே ஒரு 7000 பேர் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவே மாட்டேன். கர்த்தர் தமக்குரியவர்களை பூமியில எப்பொழுதும் வைத்திருப்பார். ஆனால் இன்னைக்கு சோ கால்டு ப்ராஃபட்ஸ், பெரும்பான்மையானவர்கள், நான் யாரையும் நேரடியாக குறை சொல்லவில்லை, பெரும்பான்மையானவர்கள் ப்ராஃபட்ஸ் எப்படி இருக்கிறாங்க? வசனம் சொல்லுது, தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பேசுகிற மதிகட்ட தீர்க்கதரிசி அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் தங்கள் ஆவியின் ஏவுதல், தங்க என்ன தரிசிக்கிறாங்களோ, எது அவங்க மைண்ட்ல ஓடுதோ அதை எல்லாம் தரிசனமாக ஜனங்களுக்கு சொல்றது. கர்த்தருடைய வசனம் எதுக்கு வரும்? வசனம் தெளிவா சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தீர்க்க தரிசனம், ஜனங்களை கண்டித்து உணர்த்துவதற்கு தீர்க்க தரிசனம், கதை சொல்லுவதற்கு தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை, விதவிதமான தரிசனங்களை கதைகளை போல சொல்லுவதற்கு தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை. போதுமான தரிசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. நமக்கு தேவையான எல்லா தரிசனங்களும் வேதாகமத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு தேவை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. ஒரு பேரழிவு வருகிறது என்றால், 1,20,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அழிய போகிறது என்றால், அந்த நகரம் அழியக்கூடாது என்று மனஸ்தாபப்பட்டு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி வெளிப்படையாய் பேசின ஆண்டவர், இன்னைக்கு கோடிக்கணக்கில் ஜனங்கள் சாகும் போது இதை முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி நமக்கு இல்லை. 1,20,000 பேர் சாகறதுக்கே ஒத்துக்காத ஆண்டவர் அவர். அவர் அன்னைக்கு சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத 1,20,000 பேர் இருக்கிறார்களே அப்படின்னு கேட்டு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பின ஆண்டவர், இன்னைக்கு கோடிக்கணக்கானவர்கள் சாகும் போது நமக்கு அதை அறிவிப்பதற்கு தீர்க்கதரிசி இல்லை இன்னைக்கு. ஆனால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். எதற்காக இருக்கிறார்கள்? உன்னுடைய காதுகளுக்கு நல்ல சந்தோஷமான வார்த்தைகளை கொடுத்து,
உன்னை வந்து ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன் பண்றது, 2 மணி நேரம் என்டர்டைன் பண்றது, 3/4 மணி நேரம் என்டர்டைன் பண்ற ப்ராஃபிட்ஸ் இருக்கிறார்கள். எங்கே வருகிறதை உனக்கு உண்மையும் உத்தமமாய் அப்படியே பிரத்யட்சமாய் சொல்லக்கூடியவர்கள் எங்கே? வசனம் எங்கே? இன்னைக்கு அதான் இல்லை. ரெண்டாவது, தரிசனம் இல்லை. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. அப்படின்னா என்னன்னா, விஷன் போயிருச்சு. இன்னைக்கு விஷனே கிடையாது. மினிஸ்ட்ரியினுடைய விஷன் என்ன? ஊழியம் என்பதனுடைய அடிப்படை என்ன? ஊழியத்தினுடைய அடிப்படை பேஸ் ஒரே ஒரு லைன் தான், ஒரு வார்த்தை தான் ஊழியத்தினுடைய அடிப்படை பேஸ், சோல் வின்னிங். இதை தவிர்த்து வேற ஒன்று கிடையவே கிடையாது. எந்த ஊழியமாக இருந்தாலும் ஆத்ம ஆதாயம் என்கிறதான ஒரு வார்த்தையின் மேல் தான் இருக்கிறது. இன்னைக்கு ஆத்ம ஆதாயத்திற்காக ஊழியமா அல்லது சொந்த ஆதாயத்திற்காக ஊழியமா? இதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு இந்த ஊழியத்தினாக என் ஊழியம் வளரணும், நான் விஸ்தாரமாகணும், என்னுடைய ஃபியூச்சர் அதனால கட்டப்படணுங்கிற எண்ணம் இருக்கே ஒழிய ஆத்ம ஆதாயம் பண்ணணும் இருக்கா? ஆத்ம ஆதாயம் பண்ணப்படுறவனுக்கு தான் அதுதான் விஷன். பிரதட்சணமான விஷன் என்ன? இன்னைக்கு சபை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், புதிய ஏற்பாட்டு சுயாதீன பிரமாணத்தினுடைய சபை உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே சோல் வின்னிங். இந்த சோல் வின்னிங் போயிட்டு இன்னைக்கு நாம ஊழியத்தை சொந்த ஆதாயத்திற்கென்று பயன்படுத்துகிற ஒரு சிலர். அதனால்தான் இன்னைக்கு பிரச்சனையே. கர்த்தருடைய வார்த்தை ஏன் வரல? என் தரிசனம் மாறிடுச்சு. என் தரிசனம் எப்படியோ அப்படிதான் என் வார்த்தை இருக்கும். என் தரிசனத்துல நான் எதையோ ஒன்று கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் வார்த்தை முழுக்க அதை கட்டுறதை பத்தி தான் இருக்கும். என் தரிசனத்துல நான் வந்து வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணிட்டா என்னுடைய வார்த்தை முழுக்க அதை பத்தி தான் இருக்கும். என் தரிசனத்துல சோல் வின்னிங் இருக்கணும், ஆத்மா பரலோகத்துக்கு போகணும்னு இருந்தா என் வார்த்தை முழுக்க அதை பத்தி மட்டும்தான் இருக்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என் தரிசனம் இன்னைக்கு எங்க இருக்கு? எந்த பக்கம் போயிட்டு இருக்கு? அதான் வசனம் சொல்லுது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. அந்த ஆசாரியனை பத்தி வசனம் சொல்லுது, கீழே நீங்க வாசிச்சு பாருங்க. அவனுடைய 2வது வசனம் 1 சாமுவேல் 3:2, அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. இதுதான் இன்னைக்கு, கண்கள் இருள் அடைந்திருந்தது. கண் இன்னைக்கு விஷன் போயிருச்சு. ஆசாரியனுக்கு விஷன் போயிருச்சு. அது உலக பிரகாரமான இருள் இல்ல, ஸ்பிரிச்சுவல் இருள். விஷன் போயிருச்சு. இன்னைக்கு நீ எதுக்கு அழைக்கப்பட்ட? எந்த நோக்கத்திற்காக நீங்கள் இந்த ஊழியத்திற்கு வந்தீர்கள்? எதற்காக கர்த்தர் இந்த மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தாரு? கொண்டு வந்த விஷன் மாறி போய் நிறைய பேர் விஷன் மாறினதுல அவங்க வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சில வருஷங்கள் அவ்வளவு டெடிகேட்டடான மினிஸ்ட்ரி, அவ்வளோ அற்புதமா கர்த்தருக்காக ஜீவனையும் பணையும் வச்சு ஓடினவர்கள் தான். ஒரு லெவலுக்கு மேல விஷன் மாறுது பாருங்களேன். எப்படி விஷன் மாறும் யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒரு அழைப்பை உனக்கு கொடுத்து அழைக்கும் பொழுது அந்த அழைப்புல உன்னை நடத்தி கொண்டு வரும்போது எப்படி விஷன் மாறுது? உன்னை ஆண்டவர் எவாஞ்சலிஸ்டா கூப்பிட்டாருன்னு 25 வருஷம் எவாஞ்சலிஸ்ட், 25 வருஷம் எவாஞ்சலிஸ்டா இருக்கீங்க. அந்த 25 வருஷத்துல உங்களுக்குன்னு ஒரு கிரவுடு கூடுது. ஒரு கிரவுடு கூடின உடனே ஒரு டேட்டா பேஸ் உங்களுக்கு கிடைச்ச உடனே இந்த கிடைச்ச கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் மெய்ப்பனாக மாறுகிறீர்கள். உங்கள் விஷன் இருளடைகிறது. எப்படி அழைப்பு மாறும்? தங்கள் ஓட்டத்தை முடிவு பரியந்தம் ஓடி முடித்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து போனது என்ன? ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஸ்பெஷல் காலிங் இருக்கு, அதுல ஆண்டவர் எங்களை வந்து அப்பப்போ மாத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் முடியாது. நான் தலையிடல, நான் வசனத்தை வச்சுக்கிட்டு மட்டும் பேசுறேன். அது அவங்க சொன்னது. வசனத்துல சொல்லுது, அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். அழைப்புல ஒரு இவாஞ்சலிஸ்டாக அழைக்கப்பட்ட நான், எனக்குன்னு ஒரு கிரவுடு சேர்ந்த உடனே, எனக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் சேர்ந்த உடனே நான் போதகராக மாறி விடுகிறேன். நான் சர்ச்ச ஆரம்பிச்சிடுறேன். நான் ஆரம்பிச்சு அந்த கூட்டத்தை தக்க வச்சுக்கொள்ள பார்க்கிறேன். அதுக்கப்புறம் ரெவரண்ட், பிஷப், நான் டாக்டர்னு மாறி மாறி மேலே போயிடுறேன். How it is possible? இது ஒரு கிரவுட். இன்னொன்னு, ஆரம்பிக்கும் போது போதகராக ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆராதனை முறைமைகள் எல்லாம் நல்லா வந்த உடனே சபையை விட்டுட்டு ஊர் ஆராதனை நடத்த போயிடுறாங்க, எவாஞ்சலிஸ்ட் மாதிரி.
இப்ப ஏன் நீங்க போனீங்க? இல்ல, கர்த்தர் எங்களை ஆராதனை வீரராக மாத்திட்டாரு, எவாஞ்சலிஸ்டா மாத்திட்டாரு. எப்ப மாத்தினாரு? ஒரு கூட்டம் வந்து சேர்ந்த பிறகு மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் நடந்த பிறகு லாக்டவுன் வந்துட்டு இனி போறதுக்கு வழி இல்லைன்னா திருப்பி பாஸ்டா மாறிட்டாங்க. எப்படி அழைத்த அழைப்பு இப்படி மாறுமா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதோடைய அர்த்தம் தான், அவன் கண்கள் இருள் அடைந்தது, விஷன் போயிருச்சு, அழைத்த அழைப்பு போயிருச்சு. என்ன அழைப்புக்கு கர்த்தர் கூப்பிட்டாரோ அந்த அழைப்புல முடிவு பரியந்தம் ஓடி முக்கணும், அந்த விஷன் இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. இது ஆரம்பிக்கும் போதே தகராறு. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே தகராறு தான். அதனுடைய விளைவு என்ன? போக 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 அந்த தரிசனம் விஷன் இல்லாததுனால கடைசியில பிளைண்ட் ஆயிடுது, இருள் அடைந்து போகிறது. ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ராங்கா இதுதான் என் விஷன். அதனால்தான் ஊழியத்துக்கு வரக்கூடிய எத்தனையோ பேருக்கு சொல்லுவேன், வாலிபர்கள் வரும்போது கேட்பாங்க, அண்ணே என் ஆண்டவர் இந்த மினிஸ்ட்ரி கூப்பிட்டு இருக்காரு. எந்த மினிஸ்ட்ரி? இந்த மினிஸ்ட்ரி கூப்பிட்டு இருக்காரு. நான் சொல்லுவேன், அதுதான் உன் மினிஸ்ட்ரினா போய் இன்னும் 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வான்னு சொல்லுவேன். ஏன்? நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். நீ அதை பத்தி எத்தனை தடவை வேணா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனா கலப்பையில கை வச்ச பிறகு ஒரு தடவை கூட உனக்கு அது மேல சந்தேகம் வரக்கூடாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை கூட ஆண்டவர்கிட்ட கேட்டுக்க, ஆண்டவரே இதான் என் ஊழியமா, இதான் என் ஊழியமா? கர்த்தர் உனக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனா ஆரம்பிச்ச பிறகு உனக்கு சந்தேகமே வரக்கூடாது, இதுதான் என் ஊழியமானு. ஏன்னா ஊழியத்தின் பாதையில ஏற்ற இறக்கங்கள் வரும், தாழ்வுகள் வரும், இல்லாமை வரும், குறைவுகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் வரும்போது ஒரு சந்தேகமும் வரும். கர்த்தர் என்ன இதுக்கு தான் கூப்பிட்டாரா? கர்த்தர் என்ன அழைச்ச அழைப்பு இதானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்பெல்லாம் உன்னை நிக்க வைக்க போறது எது தெரியுமா? கர்த்தர் கொடுத்த அந்த பிரதட்சணமான தரிசனமோ கர்த்தருடைய வார்த்தையும் தான் உன்னை நிக்க வைக்கும். இதுதான் உன் ஊழியன். கர்த்தர் கூப்பிட்டாருல்ல, ஒரு வார்த்தை வசனம் கொடுத்தாருல்ல, ஒரு தரிசனம் கொடுத்தாருல்ல, அதுதான் உன்னை கடைசி வரைக்கும் நிக்க வைக்கும். இல்ல கண்கள் இருளடைந்து போகும். கண்கள் இருள் அடைஞ்சிருச்சு, வார்த்தை வராது, படிக்க முடியாது, அவ்வளவுதான். இன்னைக்கு அதான் வசன பஞ்ச காலம். ஏன்? ஏலியினுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. வசனம் சொல்லுது, அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. முதலாவது, ஏலிக்கு விஷன் போயிருச்சு. இன்னைக்கு உங்க விஷனை பத்திரமா பார்த்துக்கோங்க. உடனடியாக கேட்ராக் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது உங்களை பார்வையை மறைச்சிருக்குதோ அதை கிளீன் பண்ணி எடுக்கணும். இன்னைக்கு நிறைய கேட்ராக் ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க விஷனை வேற என்னவோ வந்து திரை மறைச்சிருச்சு, உலக ஆசீர்வாதங்கிற திரை மறைச்சிருச்சு. இதை விட இது சேஃப். எத்தனை வருஷம் தான் இவாஞ்சலிஸ்டா நாம ஊரா சுத்துறது? ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு இடத்துல உட்காந்துட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம சேஃபா உட்கார பார்க்கிறோம். இதுதான் அடுத்த மிஸ்டேக். ஒரு ஊழியர் சொன்னாரு, ஊழியத்துக்கு வந்தா 2 வருஷத்துக்குள்ள செட்டில் ஆயிரணும், அதுதான் சரியான ஊழியம் அப்படின்னாரு. ஊழியத்தினுடைய அடிப்படையே அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? ஊழியம் என்பது இங்க செட்டில் ஆகிற இடம் இல்ல. இந்த பூமியே செட்டில் ஆகிற இடமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது கூடாரம். ஊழியம் என்பது செட்டில் ஆகிற இடம் இல்லை. இது நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு போகிற இடம். செட்டில்மெண்ட்டுக்கு ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடம். நம்முடைய செட்டில்மெண்ட் அங்க இருக்கு. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அங்க இருக்கு. இங்க செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இப்போ ஏலியோடைய 2வது தப்பு என்னன்னு பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு இருக்கு. ஆச்சரியங்க இந்த வசனத்தை படிச்ச போது. இது ரொம்ப கேஷுவலா இருக்கும். இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆக்சுவலா ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தர் நிறைய செய்ய சொன்னாரு. திரைச்சீலை செய்ய சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டி செய்ய சொன்னாரு, மேஜை செய்ய சொன்னாரு, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெண்கல தொட்டி எல்லாம் இருக்கு, எல்லாம் செய்ய சொன்னாரு. ஆனா ஒரு இடத்துல கூட நாக்காளி செய்ய சொல்ல மாட்டாரு. மேஜை செய்ய சொல்வாரு, நாக்காளி கிடையாது. ஒரு இடத்துல கூட நாக்காளி இருக்கவே இருக்க. நாக்காளியோ முக்காலியோ ஆசனம்னு ஒண்ணு இருக்காது. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தான். அப்போ ஆசாரியன் என்ன பண்ணணும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம்
11வது வசனத்துல ஆசாரியன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஆசாரியன் என்ன செய்யக்கூடாதான்? உட்காரக்கூடாது, நிக்கணும். எங்க நிக்கணும்? ஆசாரிப்பு கூடாரத்தில் நிற்கிற நாளளவும் ஆசாரியன் நிற்க வேண்டும். அதான் உண்மை. ஏலி என்ன பண்ணிட்டாரு? சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரு. அதுவும் எங்க உட்கார்ந்துட்டாரு? ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையில. ஒருத்தனும் உள்ள போக விடாம உட்காந்துட்டான். வாசல் நிலையிட்ட உட்கார்ந்துட்டான். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் ஜனங்கள் பிரவேசிக்காதபடிக்கு தடையாய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிக்கணும். எதுக்கு நிக்கணும்? வழிகாட்டுறதுக்கு நிக்கணும். நீங்க இப்ப கூட பார்த்திருப்பீங்க, நம்ம சர்ச்சில் வாசல்ல மூப்பர்கள் நிப்பாங்க. எதுக்காக நிக்கிறாங்கன்னா, வரவங்களை வரவேற்று உள்ளே அனுப்புறதுக்கு. உள்ள வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஃப்ரண்ட்ல போய் உட்காருங்க, அங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க, அங்க போய் உட்காருங்கன்னு சொல்றதுக்கு, அவங்களை வழிகாட்டுறதுக்கு நிப்பாங்க. ஆனா ஆசாரியன் என்ன பண்றாரா? வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரு. அவர் நிக்க வேண்டியவர். வரவனை உள்ளுக்குள்ள அழைச்சு கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த வாசல்ல நிக்க வச்சு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற 12 அப்பனா என்ன, பொன் குத்து விளக்குனா என்ன, இத பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியவன் தான் ஆசாரியன். ஆசாரியனுடைய வேலை என்ன? யாரும் உள்ள போக தடுக்கிறது. இன்னைக்கும் அநேக ஊழியங்கள் அந்த நிலைமையில தான் இருக்குது. எந்த நிலைமையில? ஒருத்தரையும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்தத்துக்குள்ளேயும் போக விடாம. அன்னைக்கு போக முடியாது, இன்னைக்கு போலாம். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திரைச்சில கிழிஞ்சாச்சு. ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் வாசல்ட்டே நிக்கிறான். மீடியேட்டர், ஆண்டவர்கிட்ட போக விடாம தடுக்கிறவங்க. நான் சொல்லுவேன், இந்த விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த சுயாதீன பிரமாணத்தினுடைய கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல, you don't have any mediators in New Testament church. இந்த நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களை தேவனோடு கூட கிட்டி நெருங்கி சேர வைப்பதற்கு உதவி செய்கிறவர்கள். சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா ஒரு வெளியே இருக்கிறவனை உள்ளே கொண்டு வர வேலை ஒரு சுவிசேஷகனுடைய வேலை. கொண்டு வந்து விட்ட உடனே ஒரு அப்போஸ்தலர் உபதேசத்துல அவனை நடத்துறது மேய்ப்பனுடைய வேலை. அப்படி நடத்துகிறவனுக்கு ஆழமான சத்தியங்களை சொல்லி கொடுக்கிறது ஒரு போதகனுடைய வேலை. அப்படி ஆழமான சத்தியங்களை கேட்டு தேவனோடு கூட கிட்டி நெருங்கி சேரும் போது பக்தி விருத்திக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்களை உரைத்து இன்னும் ஆண்டவரோடு கூட கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேர பண்ண வேண்டியது ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. இந்த 5 பேரும் சேர்ந்து அவனை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தள்ளி உட்கார வைக்கணும். இதுக்கு தான் அந்த 5 பேர் வெளியே நிக்கிறாங்க. வாசல் நிக்கிறவங்களோட வேலை என்ன? உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு அவனை தேவனோட உட்கார வைக்க வேண்டியது வேலை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இவங்களே நடக்குது. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்டு சொல்றோம், நாங்க வாங்கி சொல்றோம். எதுவா இருந்தாலும் எங்கிட்ட வாங்க. தேவ சித்தம் அறிய வேண்டுமா? எங்கிட்ட வாங்க. தீர்க்க தரிசனம் அறிய வேண்டுமா? எங்கிட்ட வாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வாசல்ல நின்னுகிட்டு காணிக்கையை கொடுத்துட்டு தேவ சித்தத்தை கேட்டுக்கிட்டு குறி கேட்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க. இதான் நடக்குது. இன்னைக்கு வாசலண்டையில உட்கார்ந்து இருக்கிற ஏலிக்கள் அதிகம். தேவனோடு கூட நெருங்கி சேர விடாதபடிக்கு தங்கள் பக்கம் திருப்புகிறவர்கள். ஊழியனுடைய வேலை, ஊழியத்தினுடைய வேலை தேவன் பக்கம் ஜனங்களை திருப்புவது. ஊழியக்காரன் தான் பக்கமா என்னைக்கு ஜனங்களை திருப்புறானோ, தனக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கி தனக்குன்னு ஒரு கிரௌட உருவாக்கி மாசம் அவங்களுக்கு தக்க வச்சு கொள்ளுகிற மாதிரி வாக்கு தத்துவம். நான் போதகர்களை சொல்லவில்லை, மேய்ப்பர்கள் அதை செய்யணும். ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு. நான் சொல்றது நிறைய பிரைவேட் ப்ராஃபிட்ஸ், தனியார் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது ஊழியம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கிரௌட பிடிச்சு வச்சுக்கிறாங்க. கிரௌட பிடிச்சு வச்சுக்கிட்டு மாசம் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கலெக்ட் பண்றதுக்கான, நான் சொல்றேன், அவர்களா இவங்களுக்கு அனுப்புவது வேறு. நீங்க உங்களை ரிமைண்ட் பண்ணாதீங்க. என் ஊழியம் இருக்கு, நம்ம ஊழியம் இருக்கு, மறந்துடாதீங்க. நம்முடைய புக்கை அனுப்பி அந்த புக்கில் பேங்க் டீடைல்ஸ் போட்டு மறந்துடாதீங்க. தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. உன்னுடைய தேவையை பரலோகம் சந்திக்கும். எப்படி வேணாலும் சந்திக்கும், யார் மூலம் வேணாலும் சந்திக்கும். எந்த காக்கா எப்படி வேணாலும் வரும். இன்னைக்கு நிலையண்டியில் உட்காந்துக்கிட்டு
இவங்களை விட்டுட்டு போயிட்டா அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு ஆண்டவர்கிட்ட போக விடாம இவங்க பக்கமே திருப்பிக்கிற எத்தனையோ ஏலிக்கள். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், ஊழியர்கள் தேவை. எதற்கு? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா. உங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்க. ஒரு டீச்சர் உங்க பையனை உருவாக்குறாங்க, ஒரு மாஸ்டர் உருவாக்குறாரு. 6வது வரைக்கும் ஒரு மாஸ்டர், 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒரு மாஸ்டர், காலேஜுக்கு ஒரு மாஸ்டர். இவங்க எல்லாம் மாறி மாறி ஒரு செட்டப்பா இருந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி அவனை இன்ஜினியரோ டாக்டரோ ஆக்கி விட்டுறாங்க. இப்படி ஆக்க விடாம அந்த 6வது வரைக்கும் இருக்கிற 5வது வரைக்கும் டீச்சரே, நீ என்னனாலும் எப்படினாலும் எங்கிட்டே வா, நானே உனக்கு சொல்லி தரேன், நீ ஏன் வெளியே போற, உனக்கு தான் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டா ஒத்துப்பீங்களா? 5வதுக்கு மேல போக விடாம வச்சுட ஒத்துப்பீங்களா? இல்ல 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கும் போது அந்த 12வது படிக்கிற டீச்சர் மாஸ்டரோ என் கூடயே இருங்க, நானே பாத்துக்கிறேன் உங்க ஃபியூச்சர்ல, எதா இருந்தாலும் எங்கிட்டே வாங்க, நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அப்படின்னா ஒத்துப்பீங்களா? அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அவன் கடைசியா அவனுடைய விஷன் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம், அதுக்கு தான் அந்த 5 வகையான ஊழியம். அடுத்த ப்ராடக்ட் அனுப்பிட்டே இருக்கும் மேனுஃபேக்சர் பண்ணி. அவன் அடுத்து அப்படியே ஒரு ஊழியக்காரனாகி உலகம் ஃபுல்லா போனா உலகம் எங்கும் ஊழியர்கள் பரம்பி இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் குடோன் மாதிரி. அதான் விளைவு. இன்னைக்கு என்னாச்சு? நிலையண்டையில் உட்காந்துக்கிட்டாங்க, வாசல் நிலையண்டையில். ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர விடாதபடிக்கு சில ஊழியர்கள். அன்னைக்கு உள்ள ஊழியர்கள்லாம் பாருங்க, நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களை பாருங்க. அவங்க கிட்ட இருந்து கிளைகள் போய்கிட்டே இருக்கும், பிரான்சஸ் போயிட்டே இருக்கும். 100 ஊழியர்கள் 50 ஊழியர்கள் போயிருப்பாங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்து எத்தனை பெரிய ஊழியர்கள் உருவாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து பிரான்ச் போக விட மாட்டோம். யாராவது போகிறனாலும் ஒத்துக்க மாட்டோம். யாராவது வந்து ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா முதல்ல எங்கிட்ட பேசட்டும். உங்ககிட்ட பேசுனது கர்த்தரே கிடையாது. ஏன் ஏலிகிட்ட பேசாம சாமுவேல்கிட்ட பேசலாமே, தப்பு கிடையாது. இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. நான் எதையும் குறை சொல்ல வேண்டும்னு சொல்லல. அவன் வழியில் அவனை விடுங்க. நீங்க ஏன் நிலத்தண்ணியில உட்காந்துக்கிட்டு உள்ள போக விடாம தடுக்கிறீங்க? ஏலியோட முடிவு என்ன தெரியுமா? இப்படியே உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தவர் கடைசியா என்ன ஆயிட்டார் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்துல படுத்து கொண்டிருந்தான். நிக்க வேண்டியவன் உட்கார்ந்தவன் படுத்துட்டான் தன்னுடைய ஸ்தானத்துல. ஊழியம் படுத்துருச்சு. சிலர் சொல்றாங்க நல்லா வந்த மினிஸ்ட்ரிங்க திடீர்னு அப்படியே படுத்துருச்சு. ஆமா, ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இந்த உலக பிரகாரமான எம்என்சி கம்பெனிகளுக்கு, அரசாங்கத்துக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கறவங்கள ஒருவேளை அந்த கவர்மெண்ட் கவனிக்காம கூட விட்டுரும். 58 வருஷம் 60 வருஷம் வேலையே பார்க்காம கூட ஓபி அடிச்சுட்டு ரிட்டையர் ஆனவங்க கூட இருக்கிறாங்க. சின்சியரா வேலை பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதுல தப்பு செஞ்சுட்டு அந்த தண்டனைக்கு மாட்டாம தப்பிச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம பார்க்கறமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலை, ஹெவன்லி கவர்மெண்ட், அது சொல்லாம கொல்லாம அழகா தூக்கும், அழகா படுக்க வைக்கும். எங்க படுக்க வச்சுச்சுன்னு உங்களுக்கே தெரியாது, படுத்திருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம்னு. அதெல்லாம் கரெக்டா ஆபரேஷன் ஆண்டவர் செய்வாரு. நிறைய பேருக்கு இன்னைக்கு இதான் பிரச்சனை. மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் ஓடிட்டு முடியும் போது அப்படியே மேல போயிடணும், அடுத்த கிளையை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பவுல் ஆரம்பிச்சாரு, பவுலுக்கு பையன் கிடையாது, பவுலுக்கு பேர பையன் கிடையாது, மெயினா பவுலுக்கு மருமகன் கிடையாது. ஆனா பவுல் ஆரம்பிச்ச மினிஸ்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு நமக்கு அப்புறம் நம்ம அப்படியே பார்த்து ஒப்படைச்சிட்டு போறோம். பையன்கிட்டையும் மருமகன்கிட்டையும் பேரங்கிட்டையும் கரெக்டா ஒப்படைச்சிட்டு போறோம். அடுத்த ஜெனரேஷன்ல மினிஸ்ட்ரி படுத்துருது பாத்தீங்களா? அவங்க ஜெனரேஷன்ல இருந்த மினிஸ்ட்ரி இவங்க ஜெனரேஷன்ல விஸ்தாரமாகல பாத்தீங்களா? இன்னைக்கு 1 மடங்கு இருந்தா அடுத்து 2 மடங்கு ஆயிருக்கணும்ல. 2 மடங்கு இருந்தா அடுத்து எலிசா வரும்போது 4 மடங்கா மாறணும்ல. ஏன் மாறல? 25,000 பேர் நடத்துற சபை அடுத்த ஜெனரேஷன்ல 8,000 மாறிடுச்சு. அடுத்த ஜெனரேஷன்ல 4,000 மாறும். ஏன் மாறுது? காரணம் என்ன? உண்மையிலேயே வளர்ச்சி தானே இருந்திருக்கணும், படுத்துருச்சு பாருங்களேன். அதாவது நம்ம சொல்லிக்கலாம், அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க சொல்லிக்கலாம், அதெல்லாம் கிடையாது, எங்க மினிஸ்ட்ரி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஓவராலா எல்லாருக்கும் தெரியும், போன ஜெனரேஷன்ல இருந்த அந்த ஊழியம் இப்ப இல்ல, அது படுத்துருச்சுங்க. ஏன்? ஏலி படுத்துட்டாரு. நீ யார் தெரியுமா? போன ஜெனரேஷன்ல எவனையும் உள்ள விடாம உட்காந்துட்டு இருந்தவன்.
யாரும் வந்துடக்கூடாது. நான் தான் பண்ணுவேன், நானும் எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் யாரும் கிடையாது, யாரா இருந்தாலும் என்ன பார்த்துட்டு தான் ஆண்டவரை பார்க்கணும் சொன்னவெல்லாம் அடுத்த ஜெனரேஷன்ல படுத்துருவான். மினிஸ்ட்ரி நம்ம சொத்து இல்லை. இந்த மினிஸ்ட்ரிக்கு நம்மளை அழைச்சது கர்த்தருடைய கிருபை. உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். அவ்வளவுதான் வசனம் சொல்லுது. இது என்னோடது அல்ல. இதை முடிச்ச உடனே அப்படியே அடுத்தவங்க, அது யார்கிட்ட வேணா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்க பையன்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொன்னா கூட கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா பையன்கிட்ட கொடுக்கறதுக்காகவே பையனை வளர்க்க கூடாது, மருமகன்கிட்ட கொடுக்கறதுக்காகவே மருமகனை வளர்க்க கூடாது. கர்த்தர் யார்கிட்ட கொடுக்க சொல்றாரோ கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படியே மினிஸ்ட்ரிய யார் கைக்கும் போய் விடாம உங்க அடுத்த ஜெனரேஷன்ல அது படுத்துறோம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல என்ன ஆகும் தெரியுமா? இல்லாமல் போயிடும். ஏலியோட வம்சமே இல்லை பாருங்களேன், ஏலியோட வம்சமே காணாம போச்சு. அதுக்கப்புறம் சாமுவேல் வந்துட்டாரு, ஏலியோட கதை முடிஞ்சு. அதைத்தான் சொல்றேன், உன் மினிஸ்ட்ரி நல்லா நடக்கணும்னா, தலைமுறை தலைமுறையா இருக்கணும்னா, கர்த்தர் வருமளவும் இந்த ஊழியம் நடக்கணும்னா, முதல்ல உன் விஷன் கரெக்டா இருக்கணும். முதல்ல உனக்கு கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்த வசனம் சரியாக இருக்கணும் ஊழியத்துக்கான. அடுத்தபடியா கர்த்தர்கிட்ட ஜனங்க போறதுக்காக தான் நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட தான் நீங்க எல்லாம் வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கர்த்தர்கிட்ட போகணும்ன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ உன் பக்கம் ஜனங்களை திருப்புகிறவனாய் அல்ல, கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனாய் மாறணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேருடைய மிஸ்டேக் அங்கதான் இருக்குது, தாம் பக்கம் திருப்புறாங்க. நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு ஊழியங்கள் தேவன் வர்ஷிப் பண்ணணும், காடை தான் வர்ஷிப் பண்ணணும். இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் ஆகிட்டு இருக்கு. கர்த்தருடைய கிருபை, இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணவங்களாம் 1.5 வருஷமா காணாம போயிருக்கிறாங்க. அது வரைக்கும் சோத்திரம். இப்பவும் ஒரு சிலர் மட்டும் ஆன்லைன்லயும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 வருஷமா எல்லாம் அடைச்சதுனால இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ண ஆளெல்லாம் காணாம போச்சு. தாம் பக்கமா வித்தியாசமா பேசி, அப்படியே டிஃபரெண்டா பேசி, மிமிக்ரி பண்ணி, அப்படியே நூதனமான உபதேசத்தை பேசி, எப்படியாவது ஜனங்களை கவர் பண்ணணும், தாம் பக்கம் திருப்பணும்னு சொன்னதெல்லாம் இப்ப காணாம போயிருச்சு ஒரு 1.5 வருஷமா. இது ஒருவேளை திருப்பி எல்லாம் நார்மலாச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் திருப்பி. ஆனா விசுவாசிகள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, there is no mediators. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட சேரணுமோ நெருங்குங்க. கர்த்தரோட நீங்க பேசுங்க. பேசுகிற தேவனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பல நேரங்களில் ஊழியர்கள் கெட்டு போறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்க போய் ஒரு தீர்க்கதரிசி சும்மா தான் இருக்கிறாரு, அவர் வீடு தேடி போய் இல்ல அவருக்கு போன் பண்ணி, ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு, என் எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்றாரு, ஏன் உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்களே கேளுங்க. நல்ல இதுக்கு என்ன தெரியுமா உடனே சொல்றாங்க, அதுக்கு தானே தீர்க்கதரிசி இருக்கிறார். ஓ எதிர்காலத்தை நீ கேட்கறதுக்கு தீர்க்கதரிசி கிடையாது. என் ஃபியூச்சர் எனக்கு தெரியணும், இதுக்கு எதுக்கு தீர்க்கதரிசி? என் ஃபியூச்சர் எனக்கே தெரியலனா there is a mistake in my spiritual life. என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியலனா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். உங்க வீட்டுக்காரர் உங்களை வெளியே கூட்டிட்டு போவாரா இல்லையாராங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவர் என்ன வெளியே கூட்டிட்டு போறாரா இல்லையான்னு கேளு அப்படின்னு பசங்க கிட்டயோ இல்ல வேற யார்ட்டையோ சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னா உங்க 2 பேருக்கு நடுவில் சண்டைன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ கணவன் மனைவி இருக்கும் போது அம்மா சாப்பாடு போட சொல்லு, ஏமா சாப்பாடு எடுத்து வைமான்னு சொன்னார்னா ரிலேஷன்ஷிப் கரெக்ட். இவரு உங்க அம்மாவை சாப்பாடு கொண்டாட சொல்லு அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதே தான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை பத்தின விஷயத்தை நீங்கள் தான் உட்கார்ந்து தேவனோட பேசணும். இன்னொரு ஆளை கூட்டு வந்து அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னா உனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதோ மிஸ்டேக், ஏதோ ஒரு பிரிவினை இருக்குன்னு அர்த்தம். அந்த முடிவுக்கு வாங்க. தீர்க்க தரிசனம் எப்ப தேவை? நீங்க ஸ்தம்பிச்சு போய் நிப்பீங்க, ஒரு முடிவெடுக்க முடியாம இருப்பீங்க, என்ன செய்யலான் இருக்கும், ஒருவேளை உங்களால ஜெபிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும், நீங்க உடைய மனபாரத்தோட இருப்பீங்க. அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனத்துக்கு நீங்க தேட வேண்டாம், அது தானா வரும். ஏன் தெரியுமா? தீர்க்க தரிசியை நீ தேடி போறதை விட தேவன் உன்னை தேடி வருவார். அவர் இன்னும் அதிகம் உன்னை நேசிக்கிறார். ஐயோ என் பிள்ளை இப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமேனு கழுதையை திறந்து கூட கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். நீங்க பண்ற மிஸ்டேக்கே நீங்க ஊழியக்காரனுக்கு எடுத்துறீங்க. ஊழியக்காரங்கிட்ட போய் என்ன சொல்றாரு, என்னை பத்தி என்ன சொல்றாரு, என் பொண்ணை பத்தி என்ன சொல்றாரு, என் பையனை பத்தி என்ன சொல்றாரு, எதிர்காலத்தை என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் நீங்க போய் கேளுங்க.
அதுவும் லாக்டவுன்ல சும்மா தானே இருக்கீங்க, நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உட்காந்து யூடியூப் உட்காந்து பார்க்கறத விட்டுட்டு நல்லா உட்காந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் இடைபடுவார். ஊழியக்காரங்களை புரோக்கர்ஸ் மாதிரி மாத்தாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உன் தேவன் உனக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு தேவையானதை ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அடுத்தபடியா ஏலிகிட்ட இருந்த அடுத்த பிரச்சனை என்ன? மூன்றாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே அப்படின்னு இருக்கு. என்ன கொடுமை பார்த்தீங்களா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நைட்ல கூட எரியணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லுது, சாயங்காலம் தொடங்கி 21வது வசனம், சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. வசனம் சொல்லுது விளக்கு அணையவே கூடாது. இது இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 24:2, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடிந்து பிழித்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. 2வது வசனம் தெளிவா சொல்லுது, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, ஆல்வேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணைந்து போகக்கூடாது. இங்க வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே. விளக்குனா என்னங்க? விளக்கு ஏன் அணையக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்ப இந்த விளக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. ஆசாரிப்பு கூடாரத்தில் 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்குனா அந்த 7 கிளை என்பது 7 சபை. எங்க கேக்குறீங்களா? 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது எபேசு சபைக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரம் 1-2 ஆண்டவர் சொல்றார், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிச்சீங்கன்னா, குத்து விளக்குகளின் ரகசியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம்னு இருக்கு. அப்போ விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள்னு இருக்கு. அந்த எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? மனம் திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரத்தில் நான் வந்து உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் அப்படிங்கிறாரு. விளக்கு தண்டு யாரை குறிக்குது? சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 12, 13, 14 வசனம் சொல்லுது, மறுபடியும் நான் அவரை நோக்கி, பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமாய் எண்ணெய் தங்களில் இறங்கப்படுவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். இவைகள் என்ன என்று உனக்கு தெரியாதா? இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கு ஆண்டவராக இருக்கிற சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ குத்து விளக்கு என்பது அதோடைய அமைப்பு என்னன்னா, தண்டு ஊழியக்காரன் விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு என்பது இயேசு கிறிஸ்து. இப்போ இதனுடைய அடையாளம் தான் அங்க இருக்கு. இப்போ விளக்கு அணையக்கூடாதுன்னா என்னன்னா, சபையில கர்த்தருடைய மகிமை பிரகாசம் குறையக்கூடாதுன்னு அர்த்தம். காட்ஸ் பிரசன்ஸ் அங்க இருந்துகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, விளக்கு அணையாதபடி சபைக்குள்ள இயேசு கிறிஸ்து உலாவது நிக்க கூடாதுன்னு அர்த்தம். விளக்கு அணையுதுன்னா என்ன அர்த்தம்? இயேசு உலாவது நிக்குதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிரசன்னம் அங்க குறையுதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய மகிமை இல்லாமல் போகுது. இன்னைக்கு பல இடங்கள்ல அதான் நடக்குது. பல இடங்களிலே கர்த்தருடைய மகிமை இல்லை, கர்த்தருடைய வசனம் இல்லை. இப்ப என்ன சொல்லுது? விளக்கு அணைந்து போகுது, கர்த்தரே இல்லை. முதல் வசனத்துல கர்த்தருடைய வசனம் இல்லை. அடுத்து இருள் அடைந்தது, விஷன் போயிருச்சு, தரிசனம் போச்சு. முதல்ல வசனம் போகும், அப்புறம் தரிசனம் போகும், கடைசியா கர்த்தரே போவார்.
விளக்கு அணைந்து போகும் முன்னே. இன்னைக்கு பல ஊழியங்கள்ல கர்த்தரே இல்லை, கர்த்தரே கிடையாது, ஆண்டவரே இல்லாம மினிஸ்ட்ரி நடக்குது. இது உங்களுக்கே தெரியும், நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி ஊழியத்திலாம் கர்த்தர் இருப்பாரா. நான் குறிப்பிட்டு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பார்த்ததை சொல்றேன். ஒரு ஊழியத்தில், அது எந்த ஊழியம்னா உங்களுக்கு வேண்டாம், நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஊழியத்தில் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆடுகள், ஓடி போய் வெளியே இருக்கிற புல்லை மேயுங்கள்ங்கிறார். ஜனங்க ஓடி போய் என்ன செய்யறாங்க, அந்த வாசல்ல இருக்கிற புல்லை மேயிறாங்க, லிட்டரலா புல்லு சாப்பிட்றாங்க. இதுல கர்த்தர் இருப்பாரா? இதுக்கு கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு ஆராய்ச்சியே வேண்டாம் நமக்கு, லிட்டரலா தெரியும். அங்கே இயேசுநாதர் சாப்பாடு இல்லைன்னு சொன்ன போது மீனையும் அப்பத்தையும் வர்த்திக்க பண்ணி தான் கொடுத்தாரு ஒழிய எல்லாம் போய் புல்லு மேயுங்கன்னு சொல்ல பாருங்க. இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, போய் எல்லாம் புல்லு மேயுங்க. ஜனங்க பாத்தீங்கன்னா ஆடு மாதிரி 4 காலம் நடந்து போய் புல்லு மேயிறான். இதுல எப்படி கர்த்தர் இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் கர்த்தர் தேவையே இல்லை. ஒருத்தர் தரிசனம் சொல்றாரு, பரலோகத்துல நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு, அது பைபிள்ல இல்லாதது, அப்படி ஒரு தரிசனமே இல்லைன்னா தைரியமா சொல்லலாம் இதுல கர்த்தர் இல்லை. ஏன்? அந்த தரிசனத்துக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லையா, அப்புறம் ஏன் சொல்லணும்? ஒருத்தர் சொல்றாரு, உன்னுடைய அக்கவுண்ட்ல பணம் வருது, அதுக்கு ஒருத்தர் சாட்சி சொல்றான், இந்த அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணி 6 மாசம் ஆச்சு, ஆனா க்ளோஸ் பண்ண அக்கவுண்ட்ல எனக்கு பணம் வந்திருக்குதுங்கிறான். க்ளோஸ் பண்ண அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை நீ எப்படி எடுப்ப? இப்ப இதுல எப்படி கர்த்தர் இருப்பாரு? கர்த்தர் கொடுத்தாருனாலும் க்ளோஸ் பண்ண அக்கவுண்ட்ல இருந்து எப்படி கொடுப்பாரு? சரி, அடுத்த கேள்வி, கர்த்தர் ஏன் அக்கவுண்ட்ல பணம் கொடுக்குறாரு? அப்ப இதுல கர்த்தர் இல்லைன்னு நம்ம டைரக்டா சொல்லாமல்ல, இதுல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா நம்ம யோசிக்கிறோம், அவசியமே கிடையாது. இதில் கர்த்தர் இல்லை. அதான் சொல்றேன், இன்னைக்கு பல ஊழியங்கள் விளக்கு அணைந்து போன ஊழியங்கள். ஆனா ஆசாரியன் அங்கதான் இருக்கான், அசோசியேட் பாஸ்டர் அங்கதான் உட்கார்ந்திருக்காரு, 2 பேரும் படுத்தா இருக்காங்க. போத் ஆஃப் them பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஆசாரிப்பு கூடாரம், சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ். சபை எப்படி இருக்கு? பெருசு. ஊழியம் எப்படி இருக்கு? பெரிய ஊழியம், எல்லா நாட்டிலையும் கிளை. ஊழியம் எப்படி இருக்கு? அவர் பெரிய ஊழியருங்க, அவர்கிட்ட 10 கார் இருக்கு. கர்த்தர் இருக்கிறாரா? அதான் கேள்வி. வசனம் இருக்கா? அதுதான் கொஸ்டின். தரிசனம் இருக்கா? இன்னைக்கு இது எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன ஊழியம்? இது நான் சொல்றது நம்மளை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தி இருக்கப்படும். உட்கார்ந்து சுய பரிசோதனை பண்ணணும், செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்கணும், எப்படி பண்றோம், நம்மகிட்ட ஆண்டவர் இருக்கிறாரா, மகிமை இருக்குதா, பிரசன்ஸ் இருக்குதா. அன்னைக்கு உள்ள ஊழியர் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க, எவாஞ்சலிஸ்ட் வருவாங்க சொல்லி கொடுக்கறது. அவங்க சொல்லுவாங்க, ஊழியத்துல போய் ஏறி நின்று மேடையில ஏறத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய பிரசன்னம் கொஞ்சம் குறைஞ்சிச்சும்பாங்க. அந்த கொஞ்சம் குறைஞ்சா கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எதனால கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு போய் 1 மணி நேரம் அழுவாங்களாம், ஆண்டவரே பிரசன்ஸ் ஏன் குறைஞ்சிச்சு? நீ ஒரு ஆளை முறைச்சிட்ட, ஒரு ஆளை திட்டிட்ட, அதனால தேவன் தூரமா நிக்கிறாரு. ஐயோ மன்னிப்பு ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேட்டு கோவப்பட மாட்டேன். அந்த கர்த்தரோட கூட அந்த உறவை சரி பண்ணிக்கிட்டு மேலே ஏறி வந்து நிக்கிறது. இன்னைக்கு என்ன கொடுமைனா, கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையானே தெரியாது, அதுல கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்கா இல்லையானே தெரியாது, தேவன் அங்கே மூவ் பண்றாரா இல்லையானே தெரியாது. இதுல ஒரு டிராபேக்கும் இருக்கு, நான் சொல்லிட்டு ஜெர்மனி முடிக்க விரும்புகிறேன். இதுல ஒரு டிராபேக்கும் இருக்கு. இதுல கிரியைன்னு ஒண்ணு நடக்கும் பாருங்களேன், அங்கதான் நம்ம ஏமாந்து போவோம் பாருங்க. என்ன கிரியை நடக்கும்? அங்கே ப்ராஃபஸி வரும். ப்ராஃபஸி வந்த உடனே 2 பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க சொன்ன ப்ராஃபஸி துல்லியமாக இருந்தது. உடனே இவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க தெரியுமா? கர்த்தர் என் கூட இல்லாட்டி இது நடக்குமா? அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒருத்தர் சொல்வாரு, ஹில் நான் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டாந்தாங்க, நான் சுகமாயி நடந்து போறேன். பார்க்கிற அத்தனை பேரும் கர்த்தர் கூட இல்லாட்டி இது நடக்குமா? நான் சொல்றேன் நடக்கும். கர்த்தர் கூட இல்லாட்டி ப்ராஃபஸியும் வரும், கர்த்தர் கூட இல்லாட்டி ஹீலிங்கும் நடக்கும், கர்த்தர் கூட இல்லாட்டி டெலிவரன்ஸும் நடக்கும். நான் 2 சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவது, கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார்.
மோசே கன்மலையை அடித்தார். அடிச்ச உடனே தண்ணி வந்துதா இல்லையா? இதுதான் கொஸ்டின். ஆண்டவர் சொன்னது பேசு, சொன்ன உடனே மோசே அடிச்சார். அடிச்ச உடனே தண்ணி வந்துதா? வந்தது. மினிஸ்ட்ரி அங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ். ஜனங்கள்லாம் தண்ணி குடிச்சாங்களா? குடிச்சாங்க. ஆடு மாடெல்லாம் குடிச்சிச்சா? எல்லாரும் குடிச்சாங்க. மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. அப்போ ஊழியக்காரர் மட்டும் ஃபெயிலியருங்க. முடிச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என் பகைவருக்கு முன்பாக என்னை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள். இல்லைங்க, மினிஸ்ட்ரி கரெக்டா நடந்ததுங்க, பக்கா. அதாங்க மோசே. சுத்தி இருக்கவன் சொல்லியிருப்பான், மோசே கிட்டே வந்து சொல்லுவான், மோசே ரைட் டயத்துக்கு அடிச்சிங்க மோசே, இல்லைன்னா நாங்களாம் செத்து போயிருப்போம். உங்க மினிஸ்ட்ரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கானானுக்குள்ள கால் வைக்கப்படாது நீங்க ரெண்டு பேரும். மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். இப்ப புரியுதுங்களா? கிரியைகளை வைத்து மினிஸ்ட்ரியை டிசைட் பண்ணக்கூடாது. கிரியைகள் ஜனங்களுக்காக. பார்த்தாலும் தண்ணி வரும், பேசினாலும் தண்ணி வரும், அடிச்சாலும் தண்ணி வரும். ஏன்னா ஜனங்களுக்கு தண்ணி தேவை. ஆனா உங்களுக்கு சொன்னது என்ன? பேசணுமா, பார்க்கணுமா, அடிக்கணுமா? அதான் கேள்வி. அந்த தண்ணி அவங்களுக்கு வரும். நீ அடிச்சாலும் வரும், நீ அடிக்கா விட்டாலும் வரும். நீ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அங்க அவங்களுக்கு நடக்கும் கிரியை. ஒருவேளை நீ தீர்க்க தரிசனம் சொல்லாமல் போயிட்டாலும் அவங்களுக்கு யார் மூலமாவது கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிடுவார். ஆனா வாட் அபவுட் யுவர்ஸ்? எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன? நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 10 பேர் வந்து சாட்சி சொல்ல 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 கர்த்தர் நம்ம கிட்ட இருக்கிறாரா இல்லையானே உங்களுக்கு தெரிஞ்சிடாது. பிஸியஸ்ட் மினிஸ்ட்ரி. அதுல வேற சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண கூட நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க கூட நேரம் இல்லை. ஓகே ஃபைன், எல்லாம் முடிஞ்சாச்சு. கர்த்தருக்கு முன்பாக போகும்போது யார் நீங்கன்னு கேட்பாரு, உங்களை அறியேன். ஆண்டவர் என்ன இப்படி சொல்றீங்க? ஈச் அண்ட் எவ்ரி மீட்டிங்ல ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறேன், பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன், அதுவும் ஜனங்க எல்லாருக்கும் முன்பாக செஞ்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், உன்னை எனக்கு தெரியாது. ஏன்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யும். அதான் விஷயமே. கர்த்தர் கூட இருக்கணுங்க. கர்த்தர் கூட இல்லாம நீ எவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் கூட இல்லாம நீ உலகத்திலே மிகச்சிறந்த எவாஞ்சலிஸ்டோ, ப்ராஃபட்டோ, மிகப்பெரிய சபையோ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, காட் இல்லையா முடிஞ்சு. கர்த்தர் இருக்கிற நீ சின்ன சபையா இருந்தாலும் நீ மனவாட்டி சபை. கர்த்தர் இருந்து நீ சின்ன எவாஞ்சலிஸ்ட், உன் கூட்டத்துக்கு 10 பேர் தான் வரான், நீ தான் எவாஞ்சலிஸ்ட். கர்த்தர் கூட இருக்கிறாங்க, நீ உட்கார்ந்து அங்க இருக்கிற 2 பேருக்கு ப்ராஃபஸி சொல்ற, அந்த 2 பேரும் கேட்டு போய் சந்தோஷப்படுவான், அவ்வளவுதான், விட்டுருங்க. ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், நீ பரலோகத்துக்கு போயிருவ. ஆனா 1,00,000 பேரை வச்சு ப்ராஃபஸி சொல்லி நீ பரலோகத்துக்கு போவாட்டி என்ன கொடுமை பாருங்க. இப்ப நாம ப்ராஃபஸி சொல்லணுமா, பரலோகத்துக்கு போகணுமா? இப்ப நாம பெரிய ப்ராஃபட்னு இங்க பேர் வாங்கணுமா, பெரிய எவாஞ்சலிஸ்ட், பெரிய பாஸ்டர்னு இங்க பேர் வாங்கணுமா, உண்மையும் உத்தம் உள்ளவனே அவர்கிட்ட பேர் வாங்கணுமா? எந்த சாட்சி வேணும்? நீ இங்க தேவனோட இருந்தா கர்த்தருக்கு சித்தமானால் இங்கேயும் சாட்சி கிடைக்கும், அங்கேயும் சாட்சி கிடைக்கும். ஆனா கர்த்தர் இல்ல, விளக்கு அணைஞ்சு போச்சு, இங்க வேணா சாட்சி கிடைக்கும். நான் சொல்லுவேன் இங்க கண்டிப்பா கிடைக்கும், ஆனா அங்க கிடைக்காது. இதான் ஏலியோடைய பிரச்சனை. ஏலி விளக்கு அணைந்து போறதை பத்தி கவலையே படல பாருங்க. என்னப்பா சாமுவேல் அணைதுன்னு கேட்கல, அணையறதுக்கு முன்னாடி நீ படுத்துக்கோப்பா. வசனம் அப்படிதான் சொல்லுது. விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக்கொண்டான். ஏன்னா யார் படுத்திருக்கிறது? சீஃப் பாஸ்டரே படுத்திருக்காரு, அந்த மினிஸ்ட்ரியோடைய சேர்மனே படுத்திருக்காரு. அப்புறம் இவர் படுக்கிறதுக்கு என்ன? 2 பேருக்குமே கவலை இல்லை, விளக்கு அணையுதேன்னு படுத்தாச்சு. அவனுக்கு தெரியாது பாவம் சாமுவேல், அவன் சொல்லி கொடுத்ததானே இவன் ஃபாலோ பண்ணுவான். விளக்கு அணையிறது ஒரு பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு பிரசன்ஸ் இருக்குதா இல்லையா பிரச்சனையே இல்லை. தேவன் நடத்துதல் இருக்கா இல்லையா பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய மகிமை மூடி இருக்கா இல்லையா அதெல்லாம் கவலையே கிடையாது. மினிஸ்ட்ரி நடக்கணும், 30 நாளும் பிரசங்கம் பண்ணணும், மாதாந்திரம் நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும். அது எதுக்கு? கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் நடத்தணும். கர்த்தர் கூட இருந்த அந்த தெய்வீக பிரசன்னமும் அந்த மகிமையும் ஜனங்க சொல்லணும், மோசே முக்காடு போட்டுக்கோ, உன் முகத்தை எங்களால பார்க்க முடியல, ஏன்? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஜனங்க சொல்லணும், கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போலவே உன் கூடவும் இருக்கிறார். ஜனங்க சொல்லணும். அந்த இடத்துக்கு நம்ம வரணும். தேவன் இல்லாமல் ஒரு ஊழியம் பண்ணக்கூடாது. தேவன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது.
எவ்வளோ பெரிய காரியம், எத்தனை கோடியா இருந்தாலும் கர்த்தர் வேணான்னா வேணாதான். கர்த்தர் செய்ய சொன்னா நம்ம செய்யணும். ஏலி விளக்கு அணைந்து போகிறதை பற்றி கவலைப்படாதவனாய் இருந்தான். அவன் நிற்க வேண்டியவன் உட்கார்ந்திருந்தான், உட்கார்ந்திருந்தவன் படுத்து கொண்டான். அதற்கு முன்பதாக அவனுடைய தரிசனம், அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. வசனம் சொல்லுது, அவன் பார்வை இருளடைந்தது, விஷன் போச்சு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வசனம் அரிதாய் மாறிடும், வசன பஞ்சம் வந்துடும். இன்னைக்கு அதான் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ பெரிய ஊழியங்கிறதுல முக்கியமே இல்லை ஆண்டவரே, உங்க கூட இருக்கணுன்றது தான் முக்கியம். என் விளக்கு அணைந்து போகாம நான் பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும். நீங்க என் கூட உலாவிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. என் விஷன் கடைசி வரைக்கும் கரெக்டா இருக்கணும் ஆண்டவரே. இந்த விஷன் மாறிடக்கூடாது. என்னை கொடுத்த அழைப்புல முடிவு பரியந்தம் நான் ஓடி முடிக்கணும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். உம்முடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வசனம் கிடைக்காம புல்பிட்ல ஏறக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு இதை பேசணும் சொல்லாம மேல வரவே கூடாது. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு கர்த்தர் வசனம் கொடுக்கலையா போகக்கூடாது, சொல்லணும். எத்தனையோ ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில பேச வேண்டியிருக்கும் ஆராதனையில, சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் காத்திருப்பாங்க, வசனம் கிடைக்காது. அவங்க அந்த புல்பிட்ல ஏறுறதுக்கு, துணிகரமா ஏறுறதுக்கு அவங்களுக்கு பயம். ஏன்னா வசனம் கிடைக்கல பாருங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விசிட்டிங் பாஸ்டர்ஸ், இந்த மாதிரி எவாஞ்சலிஸ்ட் யாரையாவது கூப்பிடுவாங்க, இல்லைன்னா பக்கத்து சபையிலேருந்து பாஸ்டர்ஸை கூப்பிடுவாங்க. பாஸ்டர் வந்து ஒரு மெசேஜ் எனக்கு கொடுத்துட்டு போறீங்களா? ஏன்? வார்த்தை கிடைக்கல. வார்த்தை கிடைக்காம நான் புல்பிட்ல ஏற மாட்டேன். அந்த பயம் இருந்துச்சு பாருங்க. அதனாலதான் அவங்க பேசுற வசனம் எல்லாம் அக்கினி துண்டு மாதிரி விழும். அவங்க பேசுறது எல்லாம் ஊழியர்களை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் பேசுனதாங்க அன்னைக்கு காலத்துல சபைகள் வளர்ந்து ஓடுச்சு. அப்படி கேட்ட 10 பேர் கேட்டா 10 பேர் ஊழியக்காரனா மாறணும். அந்த ஊழியக்காரங்கிட்ட உட்கார்ந்த பாதத்துல உட்கார்ந்தவன் எல்லாம் ஊழியக்காரனா மாறிட்டான். காரணம், அவன் காத்திருந்து வாங்கி கொடுத்தான். அந்த வெளிச்சம், விளக்கு அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க கிட்ட அந்த பிரதட்சணமான வார்த்தை கிடைச்சிச்சு. தரிசனத்துல நடந்தாங்க. அவங்க தேவ சமூகத்துல நிப்பாங்க, முழங்காலே நிப்பாங்க, உட்கார மாட்டாங்க. தேவ சமூகத்துல நின்று கொண்டிருப்பாங்க. ஆண்டவரே வார்த்தையை கொடுங்க, வார்த்தையை கொடுங்க. அந்த பிரசன்ஸ், அந்த மகிமை, நீ அப்படி நின்னு பாரு, உன் விளக்கு பிரகாசித்து எரியும். ஒருவேளை உனக்கு தெரியாது, உன் ஊழியத்திலிருந்து கர்த்தர் மிகப்பெரிய கிளைகளை எழும்ப பண்ணுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய கல்லறையிலிருந்து கூட ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். கர்த்தர் அதை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. செய்தா ஊழியம் இப்படி செய்யணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே என்னை இப்படி ஒரு வைராக்கியம் உள்ள ஊழிய நான் மாத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண போறோம். என் தரிசனத்தை விட்டு மாறாத ஊழியக்காரனாக, உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரனாக, உங்களுடைய வெளிச்சம் எனக்குள்ள பிரகாசித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்துல. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த கனமான ஊழியத்திற்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருத்தரையும், இங்க இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த கனமான ஊழியத்திற்கு உண்மை உள்ளவர் என்று கருதி கொண்டு வந்தீங்கப்பா. நாங்கெல்லாம் உம்முடைய உண்மையில் நீர் எங்க மேல வச்ச நம்பிக்கையினால் நாங்க வந்தோம். நாங்க வந்தபோது ஆண்டவரே வைராக்கியம் உள்ளவங்களா தான் இருந்தோம். நாங்க வந்தபோது ஆண்டவரே சாகறதுக்காகவும் தான் வந்தோம். நாங்க எல்லாம் இடையில எங்க விளக்கு மங்கி போச்சு ஆண்டவரே. இடையில உங்களுடைய சத்தம் கேட்கறது எங்களுக்கு நின்று போச்சு ஆண்டவரே. இடையில எங்களுடைய கண்கள் இருளடைஞ்சு போச்சு ஆண்டவரே. we lost our vision. ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் புதுப்பிங்கப்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழும்பி கட்டுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்களுடைய ஊழியங்களையும் திரும்பி எழும்பி கட்டுங்க ஆண்டவரே. உங்களுக்கு என்று வைராக்கியம் உள்ள ஊழியர்களாக ஆண்டவரே, உமக்கென்று உருவின பட்டயத்தோடு போகிற ஊழியர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் மீண்டுமாக பிரகாசம் அடையட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்கிற என் காதுகள் எங்களுக்கு வரட்டும். உம்முடைய வெளிச்சம் எங்களுக்குள் வீசட்டும். இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.